சுதா கொங்கரா அடுத்த படம் பராசக்தி ரிலீஸ் ஆகுது. ஸோ அவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு டைரக்டர், இறுதி சுற்றுக்கு அப்புறம் மாதவனுக்கு டோட்டலாக ஒரு வேற மாதிரியான ஒரு ஜோன் கிடைச்சது. சுதா கொங்கரா படங்கள் வந்து ஒரு பயங்கர சீரியஸான விஷயத்த டீல் பண்ணும். பட் அங்கங்க ஒரு சின்ன சின்ன விட்டியான ஒரு காமெடியா இருக்கும். அப்படி ஒரு படம் இறுதி சுற்று. அப்படி இந்த பக்கம் வந்தா சூரரை போற்றி. ஸோ சூரரை போற்றுமே ஒரு முரட்டுத்தனமான படம். அது ரைட்டிங்ல வந்து டெம்ப்ளேட் மாதிரி தான் எழுதும்போது அப்படி நெருப்பு பத்திட்டு இருக்கும். அனல் பறக்க எழுதின மாதிரியான சூர்யாவோட கேரக்டர் அது எந்த அளவு அடமெண்டா இருக்கு அப்படிங்கறத வந்து நம்மளால கண்கூட பார்க்க முடியும். அவ்வளோ ஒரு வெறி. நான் நினைச்சேன் நான் பண்ணி தான் தீருவேன். அவ்வளவுதான் ஒரு ஃப்ரேம் வச்சிருப்பாங்க. இல்ல சூர்யா அப்படியே தூக்கி சாப்பிட்டுருப்பாரு. கையிலே ஆகாசம் அப்படின்ற அந்த பாட்டு வரும்போது அந்த கண்ணுல இருந்து கண்ணீரை தேங்கி ஒரே ஒரு சொட்டு மட்டும் இந்த இடத்துல நிற்கும். ஐயோ, கெரியர் பெஸ்ட் லுக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டகரைஸ் பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆக்டருடைய டாப் 5ல வந்து சுதா கொங்கராவுடைய படம் கண்டிப்பா வெற்றிக்கு தேடி அலையும் போது எனக்கு வந்து ஒரு ஆள் வந்து சுதா கொங்கரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாவக்கதைகளா இருக்கட்டும், பாவக்கதைகள் வந்து ரொம்ப உண்மையாவே பாவக்கதையா இருக்கும். காளிதாஸ் ஜெயராம அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா ஒரு ஃபெமினைன் கேரக்டரா பயங்கரமான அவர் அதை பயங்கரமா தூக்கி நடிச்சதா இருக்கட்டும். சுதா கொங்கரா டெட் ஆஃப் த்ரீ என்ன சொல்றது, சரி யாரா இருந்தாலும் சரி அவங்கள நான் எந்த மாதிரியான நடிக்க வைப்பேன். அப்படி நடிக்க வச்சதுக்கு அப்புறமும் மக்கள் மனதில் ஒரு அப்ரிசியேஷனும் மக்கள் மத்தியில் ஒரு வியப்போ ஏற்படுத்துற எஸ்கே பராசக்தி இல்ல எல்லாரோட லுக்ஸுமே அதர்வாவா இருக்கட்டும், சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா அவரோட ஐயோ ஒரு பெயிண்டிங் மாதிரி தான் இருக்காங்க. அந்த சுதா கொங்கரா வந்து டெட் ஆஃப் த்ரீ ஒரு பயங்கரமான ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு டைரக்டர். கண்டிப்பா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஹாஸ்டல், January 9 to 12. Click the link below and register. ஹாய் மக்களே, இன்னைக்கு யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா சுதா கொங்கரா அடுத்த படம் பராசக்தி ரிலீஸ் ஆகுது. ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கான எந்த மாதிரியான ஒரு டைரக்டர், முன்னாடி அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, படங்கள்ல அவங்க பண்ண விஷயங்கள், அவங்க பண்ண சின்ன சின்ன புரட்சிகளா இருக்கட்டும், ரெவல்யூஷனரி ஸ்டஃபா இருக்கட்டும், அவங்க வந்ததுக்கு அப்புறம் மாறிய சில விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாத்தையும் தான் இதில் பார்க்க போறோம். அண்ட் அந்த வகையில சுதா கொங்கருடைய முதல் மூவி நீ பார்த்ததுல என்னது? நான் இறுதி சுற்று தான் ஃபர்ஸ்ட் அவங்களோடது பார்த்தேன். துரோகி பெருசா இது இல்லை. பட் அகைன் அதுவுமே சூரரை போற்று அப்படிங்கிற ஒரு படத்து மூலமா இவங்க தான் இறுதி சுற்று பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்தது. ஸோ அப்படி இறுதி சுற்று படம் வந்து சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். யூஸ்வலாக ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்றது என்னன்னா ஒரு சேஃபர் ஜான்ரா. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு எல்லா எலமெண்ட்ஸும் அதுவாகவே இருக்கும். அதுலேருந்து வர்ற ட்ராமாவாக இருக்கட்டும், அதில் வர ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த கேரக்டருடைய ஆர்க்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஜான்ராக்குள்ள எடுத்துட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிஃபால்ட்டாகவே சில விஷயங்கள், சில ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஒரு ஒரு ஸ்டோரி வந்து அதில் டிஃபால்ட்டாகவே இருக்கும். அதில் வர ஒரு அண்டர் டாக் ஸ்டோரியாக இருக்கட்டும், அதில் ஒரு கம்பேக் ஸ்டோரியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஸ்போர்ட்ஸில் எமோஷன்ஸ் நிறைய கனெக்ட் பண்ணி. ஆமாம், ரொம்ப ஈஸி. சென்னை 28 எடுத்துக்கலாம், ஸ்போர்ட்ஸ் ஜான்ரா காமெடியில் அப்ரோச் பண்ணிடுவாங்க. வள்ளி நம்ம எடுத்துங்க, செம்ம சீரியஸான ஒரு இது. இப்போ ரீசெண்டாக அந்த பைசனாக இருக்கட்டும், லப்பர் பந்தாக இருக்கட்டும், லப்பர் பந்து வந்து ஒரு மோரலஸ் ஒரு காமெடி அண்ட் ட்ராமா அதில் சேர்ந்த மாதிரியான ஒரு கதை தான். ஸோ இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் வந்து பல்வேறு ஜான்ராஸோட நம்ம அட்டாச் பண்ணி பார்த்துக்கலாம். பட் ஸ்டில் அதில் வர அந்த ட்ராமா எலிமெண்ட் இருக்குல்ல, அந்த ட்ராமாவை வந்து எந்த கன்விக்ஷனோட, எந்த அளவுக்கு ஒரு கன்விக்ஷனோட பண்றாங்க அப்படின்றதுக்கான ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் வந்து இறுதி. அதில் அகைன் இப்போ நம்ம பேசின படங்கள்ல மோஸ்ட்லி அது கதையோட கலந்து போயிடும். இதுல வந்து கேரக்டர்ஸ் தனியா எடுத்து நிற்குது. அங்கதான் சுதா வந்து பயங்கரமா ப்ளே பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மேடியை திரும்ப வேற மாதிரி ஒரு ஆங்கிள் தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அலைப்பாயுதே மின்னலே பார்த்தா அது வேற, இது வேற அப்படின்ற மாதிரி. அலைப்பாயுதே மின்னலே வேற, அப்பா வேற, அவர் வேற, நான் வேற அப்படின்ற மாதிரி. அலைப்பாயுதே மேடி வேற. இறுதி சுற்றுக்கு அப்புறம் மாதவனுக்கு டோட்டலா ஒரு வேற மாதிரியான ஒரு ஜோன் கிடைச்சது. இறுதி சுற்றுக்கு அப்புறம் தான் இது வந்து விக்ரம் வேதா வந்ததுல. ஆமா கரெக்ட். அதெல்லாம் ஒரு வேற மாதிரியான ஒரு அந்த ஒரு அது பேக் டு பேக் 2 வருஷம் பேக் டு பேக்ல வந்துச்சு நினைக்கிறேன். மாதவனுக்கு அது ஒரு வேற மாதிரியான பேஸ் வாய்ஸ்க்கு செமையா ப்ளே ஆன. அகைன் இதுல 2 விஷயம் ரைட்டிங்கா. மேடி கேரக்டரை நம்ம புரிஞ்சுக்கிற விதம் ஒண்ணு, ரித்திகா சிங் அவங்களே மாறுற கேரக்டரோட ஆர்க்குன்னு ஒன்று. இந்த 2மே வந்து பயங்கரமா ரைட்டிங்ல ப்ளே ஆயிருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இவரோட அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து தெனாவட்டான ஒரு விஷயம் வந்து உட்காந்துட்டு பயங்கரமா பேசிட்டு இருப்பாரு. சார் மீட்டிங் எப்படி சரக்கு அடிச்சுட்டு வந்திருக்கீங்களா, அதெல்லாம் நியாயமா இருக்கா சார்? நான் சரி நீ நேரத்தில் நிறையா மீட்டிங் மாதிரி பேசுறது அப்படி சொல்றதா இருக்கட்டும். சில விஷயங்கள் என்னன்னா, இப்போ சுதா கொங்கரா படங்கள் வந்து ஒரு பயங்கர சீரியஸான விஷயத்த டீல் பண்ணும். பட் அங்கங்க ஒரு சின்ன சின்ன விட்டியான ஒரு காமெடியா இருக்கட்டும், விட்டியான ஒரு சின்ன ஒரு குட்டி டயலாக்ஸா இருக்கட்டும். அங்க நாசர் கேரக்டர் அந்த ஒரு
நீ நல்ல வந்தாயா அப்படின்னு சொல்லிட்டு போற இடத்துல அவரோட ஒரு இதுவுமே ஓகே அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறாரு மேடி அந்த கேரக்டர் எப்படி ஒரு விஷயம் பண்ணுது அப்படிங்கிறது. அந்த செங்கிஸ்கான் மேட்ரு ஃபர்ஸ்ட் எங்க குட்டியா ஒரு கனெக்ஷன் வச்சுட்டு கடைசியில வந்து ரிவீல் பண்ற சீனா இருக்கட்டும். லேயர்ஸ் நிறைய இடங்கள்ல வந்து என்ன சொல்றது, எனக்கு யூஸ்வலா என்னன்னா சுதா கொங்கரா படங்கள்ல வந்து சின்ன சின்ன குட்டி 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 ஒரு ஒரு லேயர்ஸ்ன்றதை தாண்டி ஒரு சின்ன ஈஸ்டர் எக் மாதிரியோ இல்லை சம்திங் அந்த மாதிரி கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். நம்ம அதில் நடக்கிற சில விஷயங்கள் வந்து வேற எங்கேயோ ஒரு இதோட ஒரு குட்டி ரெஃபரன்ஸாக இருக்கும், அது கடந்துட்டு அப்படி போயிட்டே இருக்கும். அது வந்து நம்ம கொஞ்சம் 1 or 2 times அப்படி லைட்டாக அப்படி உத்து பார்த்தா ரைட் அவன் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிற கதையை டிஸ்டர்ப் பண்ணாமல் லைட்டாக ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டாக ஹாய் அப்படின்ற மாதிரியான ஒரு இதாக இருக்கும். அப்புறம் இது ஆக்சுவலாக பெருசாக கதையில் எனக்கு ப்ளே ஆகுதான்னு தெரில, பட் வந்து அது அங்கே ரொம்ப அழகாக இருந்த விஷயம் வந்து ரித்திகா சிங் தனுஷ் ஃபேனு அந்த வாமச்சானி பாட்டில் ஆடுறதா இருக்கட்டும், ஒரு போட்டோ தனுஷ் போட்டோ எடுத்துட்டு மேடி போட்டோ வைப்பாங்க அங்க அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ அப்படி ஒரு படம் இறுதி சுற்று அகைன் அப்படி இந்த பக்கம் வந்தா சூரரை போற்று. எனக்குமே என்னன்னா சூரரை போட்டிருக்க அப்புறம் தான் ஓகே சுதா கொங்கரா இது வந்து இறுதி சுற்று படத்தோட டைரக்டர் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அப்பதான் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. கரெக்ட். ஏன்னா ஓகே இறுதி சுற்று வந்து ஒரு பயங்கர பிளாக் பஸ்டர், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் படம் தான் இறுதி சுற்று. பட் அதுல வந்து அவங்களோட நேம் எனக்கு பர்டிகுலர் ரெஜிஸ்டர் ஆகல. ஓகே அது ஒரு படம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சூரரை போட்டு வரும்போது இறுதி சுற்று டைரக்டர் எடுத்த படம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருந்தது. அப்போ சூரரை போட்டு பார்க்கும்போது தான் எனக்கு வந்து இந்த இறுதி சுற்று வேலை இன்னொரு இது வந்துச்சு. ஓகே ரைட் வாவ் சம்மல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஃபேன் பாய் அப்பதான் உருவாக ஆரம்பிச்சாங்க சுதா கொங்கரா மேல ஒரு ஃபேன் பாய். சாரி சூரரை போட்டுமே ஒரு முரட்டுத்தனமான ஒரு படம். அது ரைட்டிங்ல வந்து எழுதும்போது அப்படி நெருப்பு பத்திட்டு இருக்கும் அது மாதிரி எழுதிட்டு இருந்திருப்பாங்க. அனல் பறக்க எழுதின மாதிரியான ஒரு இதுதான் அது. அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் ரைட்டிங் நான் பார்த்துட்டோம் அப்படின்னா இல்லை ரைட்டர்ஸுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு டைரக்டராக சுதா கொங்கரா இருக்காங்க. ஒரு ப்ராப்பர் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ரைட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ரவுண்ட் டேபிள் இவங்க தான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். நம்ம தமிழ் சினிமால வந்து ரைட்டர்ஸ்க்கான மரியாதை வந்து சரியா கொடுக்கப்படுறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ரைட்டர்ஸ் தனியா அதாவது ரைட்டர் எழுதி கொடுத்துட்டு டைரக்ட் பண்றதுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கிறதா அவங்களே எழுதி அவங்களே டைரக்ட் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் தான் அதெல்லாம் பண்றாங்க. இப்போ சுதா கொங்கரா பண்றாங்க, லோகேஷ் அது பண்றாரு, சங்கர் மணிரத்னம் அது பண்ணியிருப்பாங்க, அண்ட் பாரஞ்சித் 2-3 படங்கள்ல அந்த மாதிரி தனியா செப்பரேட் ரைட்டர்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ரைட்டர்ஸ் எடுக்கும்போது டோட்டலா ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு பரந்துபட்ட ஒரு கருத்து அப்படின்றது வந்து அங்க உருவாகுது. அந்த ஒரு டேபிள் ரெண்டு பார்வையா இருக்கு. அதாவது 2ன்னு இல்ல 4 ரைட்டர் இருக்கும்போது 4 பேரோட பெர்செப்ஷன் அங்க வருது, இன்க்ளூட் ஆகுது. அண்ட் தியாகராஜன் குமார் ராஜாவோட அந்த சூப்பர் டிலக்ஷன் 4 ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஸோ அந்த படத்தோட வெற்றியே அது அந்த ஒன்று தான் நினைக்கிறேன். அந்த ஒரு அத்தனை பேருடைய கான்வர்சேஷன் ஒட்டு. ஆனால் அந்த சூப்பர் டீலக்ஸ் முழுக்கவே ஒரு கான்வர்சேஷனோட தான் வரும். சினிமாலே ரொம்ப ஒரு கொலாபரேட்டிவா சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றப்போ அங்கே அது தேவைப்படும். ரைட்டர்ஸ் அதிகம் தேவைப்படும் போது எனக்கு சுதா கொங்கரா இந்த இடத்துல ரைட்டர்ஸ் தனியாக எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கான மரியாதை கொடுக்குறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து ரைட்டர்ஸ்க்கான மரியாதை அப்படின்றது இருக்குது. அண்ட் நீங்கள் கேரளாவில் மலையாள சினிமா வந்து வெற்றி பெறதுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள். அவங்க தொடர்ச்சியா வெற்றி பெறுது அப்படின்னா சொல்லுவாங்க என்னடா அது மலையாள சினிமால இப்படி தொடர்ந்து இத்தனை ஹிட் படங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு அங்க ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஸ்பெஷலா இருக்குல்ல, அதுதான் அங்க அந்த ரைட்டர்ஸ்க்கான ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஸ்பேஸை இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுல முயற்சி பண்ற சில டைரக்டர்ஸ்ல சுதா கொங்கராவும் ஒரு முக்கியமான ஆளா நினைப்பாங்க. அந்த வகையில சுதா கொங்கராவுக்கு வந்து ஒரு பிகர் அதெல்லாம் சொல்றது ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இப்போ இறுதி சுற்றுல பேசின மாதிரி சூரரை போற்றல் எடுத்துட்டா சூர்யா அவரோட கேரக்டர் மட்டும் இல்லாம பொம்மி கேரக்டரா இருக்கட்டும், கருணாஸ் அவங்க அம்மா ஊர்வஷியா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தோட கேரக்டருமே அங்க தனித்தனியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், ஸோ அவங்க எல்லாருமே பயங்கரமா ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த சூர்யாவோட கேரக்டர் அது எந்த அளவு அடமெண்டா இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளால கண்கூட பார்க்க முடியும். அவ்வளோ ஒரு வெறி நான் நினைச்சேன் நான் பண்ணி தான்டா தீருவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இருக்கும். இடையில கரெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்தும் அதை வந்து இது பண்ணாம பொம்மின்ற கேரக்டர் நிறைய பேருக்கு ஒரு எப்படி யாமினியோ அந்த மாதிரி இங்க வந்து பொம்மி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுதான் அது இன்னொரு படத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு நான் பார்க்குறேன். இப்போ ஒரு படத்தில் வந்து நீங்கள் மோர் தென் ஒரு 3 to 4 கேரக்டர்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா அது படம் அதில் அந்த அளவுக்கு டெப்த்தால் அது ரைட்டிங்கான எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கம்மியான படங்கள்ல தான் உங்களுக்கு என்னன்னா இந்த கேரக்டர் நல்லா இருக்கு, இந்த கேரக்டர் நல்லா இருக்கு. யூஸ்வலாக அந்த சூப்பர் ஸ்டார்ஸ் பெரிய ஆக்டர்ஸ் நடிக்கிற படங்கள் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் கேரக்டரை தாண்டி அதுக்கப்புறம் வர்ற எந்த ஒரு கேரக்டருமே மைண்ட்ல நிற்கிற மாதிரி அவங்களோட ஒரு லக்கு தான் ரேரா நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸ்டார் லைக் சூர்யா அப்படின்னும் போது அவர் வந்தன்னா ஸ்க்ரீன்ல வேற யாருமே கணக்கு தெரிய மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ஆறா கேரி பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளை தாண்டி
மற்ற எல்லாரோட கேரக்டரா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எழுதியிருந்தாங்கன்னா சூர்யாவுக்கு நிகரான ஒரு ஸ்பேஸ் வந்து, சூர்யாவுக்கு நிகரான ஒரு பாராட்டு வந்து, அந்த அப்ரிசியேஷன் மற்ற ஆக்டர்ஸ்க்கும் கிடைச்சிருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதை தாண்டி அவரோட எஃபோர்ட்டுமே இதுல கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 3 லுக்கு மாதிரி வரும். ஆமா, டிஏஜிங்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுல உடம்பு குறைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து அங்க அந்த சீனா இருக்கட்டும், அந்த ஏர்போர்ட்ல இருந்து அந்த தயவு செஞ்சு எனக்கு காசு கொடுங்க, எங்க அப்பா இறந்துட்டாருன்ற மாதிரி, அது வந்து அமேசிங்கான ஒரு சீன் எனக்கு கேட்டா. அவரோட கெரியர் எடுத்து பாக்குறப்போ இந்த இது மாதிரி ஐகானிக் சீன்ஸ் எடுத்தா கண்டிப்பா சூர்ரை போட்டுல அந்த சீன் வந்தே தீரும். அது வந்து அவரோட ஒரு பிரில்லியன்ஸை தாண்டி சுதா கொங்கராவோட ஒரு வேற லெவலான ஒரு அட்டெம்ப்ட். ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் ஹீரோ அவர் வந்து அவர் தான் இங்க குல தெய்வம் அப்படின்னு கும்பிடுறதுல கோடிக்கணக்கான ஆட்கள் இருக்கும்போது அவரோட வல்னரபிள் சைடா தைரியமா வெளியே கொண்டு வர்றது இருக்குல்ல. அவரோட ஃபாலு திரும்ப எந்திரிச்சு வர அந்த ரிடம்ஷனா இருக்கட்டும், ஜெயிச்சுட்டு அந்த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸோட ஒரு அந்த ஒரு ஃப்ரேம் வச்சிருப்பாங்க. சூர்யா அப்படியே தூக்கி சாப்பிட்டுருப்பாரு. கையிலே ஆகாசம் அப்படின்ற அந்த பாட்டு வரும்போது அந்த கண்ணுல இருந்து அந்த கண்ணீரை தேங்கி ஒரே ஒரு சொட்டு மட்டும் இந்த இடத்துல நிற்கும். ஐயோ, சூர்யாவோட ஆக்டிங்கா இருக்கட்டும், அதெல்லாம் சுதா பயங்கரமா கொடுத்துருப்பாங்க. அதே நேரத்துல இப்போ இதெல்லாம் நம்ம பேசுறோம்னா அங்க கண்டிப்பா ஜிவி நம்ம பேசி. ஆமா, கரெக்ட். ஜிவி அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் ஜிவி அப்படின்னு வரும்போது நான் அந்த மியூசிக்கோட சேர்த்து மொத்தமா பேசலான்னு பாக்குறேன். சுதா கொங்கரா படங்கள்ல ஒரு மியூசிக், சந்தோஷ் நாராயணா இருந்தாலும் சரி, ஜிவி பிரகாஷா இருந்தாலும் சரி, அந்த படத்துக்கு அவங்களுடைய ஸ்கோர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்றதா இருக்கட்டும், இல்லை பாடல்களா இருக்கட்டும், வெறித்தனமா எலிவேட் பண்ணும். அதுல முன்னாடி சொன்ன கையிலே ஆகாசம் அப்படின் போது அத்தனை பேருக்கும் ஒரு 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 ரிலீஃப் வருது இல்ல. வாவ், ஹி வான், எப்படியோ வின் பண்ணிட்டாரியா, நம்ம ஜெயிச்ச மாதிரி அங்க ஒரு அப்படி ஒரு இது வரும்ல. எனக்கு என்ன நல்லா ஞாபகம் இருக்கு, ஏன்னா நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது ஒவ்வொருத்தரும் என்னன்னா அவங்க ஆஃபீஸில் வேலைக்கு சேரும்போது அந்த ஐடி கார்டை போட்டு கையிலே ஆகாசம்னு போட்டாங்க. ஏன்னா அப்பா நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன், லைக் ஓகே நான் பிடிச்ச எனக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட். பருந்தாகுது ஊர்க்குருவி பாட்டு வரும், அதெல்லாம் கேட்கும்போது அது அப்படி ஒரு தனி லிரிக்காவும் பயங்கரமா இருக்கும். மண்ணுரண்ட பாட்டு, மண்ணுரண்ட எக்கச்சக்க கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிச்சு. பட் அது சரியான லைன்ஸ். அது ஆமா, பயங்கரமான லைன்ஸோட மண்ணுரண்ட பாட்டு காட்டு பையில இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பயங்கரமான காஜி சாங். இறுதி சுற்றுல எடுக்கும்போது அங்க ஒரு பயங்கரமான லவ் தெரியும். அவங்க ரித்திகா சிங் அந்த கேரக்டரோட லவ் வந்து சனா பயங்கரமா தூக்கி கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. தி உசுறு நரம்புல பாட்டு பயங்கரமா பாடிருப்பாங்க. உசுறு நரம்புல, உண்மையாவே உசுறு நரம்புலாம் நாடி அந்த டைம்ல சரியான ஹிட் அந்த ஆல்பம் எல்லாம். எங்கன்னா காலேஜ் படிக்கும்போது ஈவன் அப்போ சனா கூட பெருசா தெரிஞ்சு சனா அந்த டைம்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த 1-2 சாங்ஸ் எடுத்து கபாலி மாதிரியான ஒரு பாட்டு ஹிட் ஆகுது. அந்த மாதிரியான ஒரு ஆல்பம் குட்டி 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 ஆல்பமா ஹிட் ஆயிட்டு வந்துட்டே இருக்கு. அதாவது சனா பாட்டுன்னு தெரியாம நிறைய பேர் கேட்ட சமயம் அது. அவ்வளவு ஹிட்டான பாட்டு அந்த இறுதி சுற்றுறதெல்லாம். அண்ட் ஸ்விங் அவுட் அந்த லுக்ஸ் அப்படின்னு வரும்போது சுதா கொங்கரா படத்தில் வர்ற ஹீரோஸோட லுக்ஸ் எல்லாம் வேற மாதிரியா இருக்கும். துரோகியில வர்ற விஷ்ணு விஷாலோட லுக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இறுதி சுற்று மாதவனா இருக்கட்டும், சூர்ரை போற்று சூர்யாவா இருக்கட்டும், எங்க போனாலும் உங்களோட லுக்ஸ் பார்த்திருக்கவே முடியாது. இப்படி ஒரு இதா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த லுக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வா வேற லெவலா இருக்காரு அப்படின்னு. சூர்யாலாம் ரொம்ப கியூட்டா அந்த மாதிரி ஒரு இதுல பார்த்து பஸ்கெட் போட்டு கூட்டு வந்து இப்படி. ஆனா பஸ்கெட் போட்டு வரும்போதும் அவங்க பார்க்கும்போதே வேற லெவலா இருக்காரு அப்படின்றது இல்ல. கெரியர் பெஸ்ட் லுக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தரோட கேட்டகரைஸ் பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆக்டருடைய டாப் 5ல வந்து சுதா கொங்கராவுடைய படம் கண்டிப்பா இருக்கும். தீரும் இந்த மாதிரி. ஏன்னா ஒரு மென் த்ரூ விமென்ஸ் ஐஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்ப்பேன். அவங்க ஒரு ஆக்டர் வல்னரபிளா இருக்கலாம், ஒரு ஆக்டர் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மென் கேரக்டர் அழுகலாம். அந்த மென் கேரக்டர் எல்லாம் அவங்க டிசைன் பண்றது அந்த அளவுக்கு போல்டா எடுக்கிறதா இருக்கட்டும், அழுதாலும் நான் ஹீரோவா காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ. இப்போ சூர்யா வந்து அந்த ஏர்போர்ட்ல அப்படி லிட்டரலா பிச்சை எடுக்கிற மாதிரி அழுவாரு, அப்படி கீழே அப்படி உருண்டு எடுப்பாரு. அப்படி வந்ததுக்கு அப்புறமும் கடைசியில் பார்க்கும்போது அவர் தான் பெரிய ஹீரோவா இருப்பாரு. அவ்வளோ ஒரு அதுதான் அந்த படத்துடைய வெற்றி. இந்த அளவுக்கு ஒரு ஒட்டஞ்சி போற ஒரு மனுஷன் வல்னரபிள் சைட்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ பரிதாபமா இருக்கும். கனெக்ட் பண்ணி வச்சு பார்க்கும்போது என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறானே ஃபீல் ஆகும்போதே அந்த படம் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் அவரோட ஒரு மிகப்பெரிய இது. அண்ட் சூர்யாவுக்கு ரொம்ப நாள் அடி வாங்கி பெரிய அவர் பயங்கரமா யூஸ் பண்ண படமாவும் அதுதான் இருந்தது நினைக்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு. கரெக்ட். ஸோ அதான் நீங்க சொன்ன மாதிரி அவரே சொல்லியிருந்தாரு. அவரே சொல்லியிருந்தாரு அதுல நிறைய. இல்லைன்னா நான் வெற்றிக்கு தேடி அலையும் போது எனக்கு வந்த ஒரு ஆள் வந்து சுதா கொங்கரா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணியிருந்தாரு. அஃப்கோர்ஸ் பராசக்தி அவங்க நடிக்க வேண்டியது புறநானூறுவா இருக்க வேண்டியது, இன்னொரு தியேட்டரிக்கல் ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் ஓகே, இட்ஸ் ஓகே, ஃபைன். அதுவே தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கலாம், பண்ணி ரீ-ரிலீஸ் பண்ண வச்சு. ஏதாச்சும் ஒன்று அமேசான்கிட்ட பேசியாச்சும் நீங்கள் ரீ-ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ட் இதை தாண்டி ஆந்தாலஜி சீரீஸ்
புத்தம் புது காளையா இருக்கட்டும், பாவக்கதைகளா இருக்கட்டும். பாவக்கதைகள் வந்து ரொம்ப உண்மையாகவே பாவக்கதையா இருக்கும். ஆமா, அதெல்லாம் ஒரு பயங்கரமானது. அண்ட் காளிதாஸ் ஜெயராம அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா ஒரு ஃபெமினைன் கேரக்டரா சத்தார் இருக்கட்டும். ஆமா, அதெல்லாம் ஒரு பயங்கரமான, அவர் அதை பயங்கரமா தூக்கி நடிச்சதா இருக்கட்டும். காளிதாஸ் ஜெயராமுக்கு மேல ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுக்கும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் டைப் காஸ்ட் பண்ணப்படுவோமோ, இல்லை நம்மளை ஒரு ஹீரோவா பார்க்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் நான் கான்ஃபிடென்ட்டாக நடிக்கிறேன். ஆக்டர் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க என்ன கேரக்டர் கொடுக்குறாங்களோ நான் பக்காவா பண்ணி முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் சூப்பரா அப்படி ஒரு ஆங்கிள் இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஓகே நமக்கு ஃபர்ஸ்டே இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குது, அது பயங்கரமா யூஸ் பண்ணிக்கணும்னு ஒரு ஐடியா கூட இறங்கி இருக்கலாம். அதுக்கப்புறம் நட்சத்திரம் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நிறைய பேசுவாங்க, ஏன்னா மறுபடியும் ஒரு எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டியில தான் இது பண்ண போறாங்க, அவர் வந்து இதுலயே ஒரு ஃபெமினைன் கேரக்டர் தான் கொண்டு வர போறாங்க அப்படின் போது இல்ல அதுல டோட்டலா வேற மாதிரி ஒரு டாக்ஸிக் மேல் சாவனிஸ்டான ஒரு கேரக்டரா கொண்டு வந்திருப்பாங்க. அதுலயே சூப்பரா பண்ணியிருப்பாரு காளிதாஸ் ஜெயராம். அண்ட் அதுவே ஒரு பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். அந்த ஏன்னா அவருக்கு டைப் இப்போ மக்கள் மனதில் அப்படி ஒரு இடம் வந்துட்டே இருக்குது. ஓகே, காளிதாஸ் ஜெயராமுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துறா, சூப்பராக பண்ணிடுவார் அப்படின்னும் போது இல்லை அது மட்டும் கிடையாது, என்னோட ரேஞ்ச் வேறு லெவலாக இருக்குது. இந்த சைட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரமும் என்னால் பண்ண முடியும், இந்த சைட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரமும் பண்ண முடியும். அதனால் ஒரு ஃபெமினைனான ஒரு மென்னையும் பண்ண முடியும், அட் த சேம் டைம் ஒரு டாக்ஸிக்கான ஒரு மேஸ்குலினான ஒரு டாக்ஸிக் மேஸ்குலினான ஒரு மென்னாவும் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காட்டின ஒரு டாக்ஸிக்கான ஒரு ட்ரெயிட், அந்த டாக்ஸிக் மேஸ்குலினிட்டியை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேடான ஒரு ஆளாவும் ஒரு எடுத்து நடிக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ரெண்டு கேரக்டருமே ரெண்டுமே பக்காவா பண்ணியிருப்பாரு. சுதா கொங்கரா டெட் ஆஃப் த டே என்ன சொல்றது, அவங்க எந்த ஆனாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்கள நான் எந்த மாதிரியாவனா நடிக்க வைப்பேன். அப்படி நடிக்க வச்சதுக்கு அப்புறமும் மக்கள் மனதில் ஒரு அப்ரிசியேஷனும் மக்கள் மத்தியில் ஒரு வியப்போ ஏற்படுத்துற சொல்லும்போது எஸ்கே இது ஆக்சுவலா பராசக்தி நினைக்கிறேன். பராசக்தியாமா இல்ல, அதுதான் வரப்போகுது. எல்லா லுக்ஸுமே இல்ல, எல்லாரோட லுக்ஸுமே அதர்வாவா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா எஸ்கேவா இருக்கட்டும், ஸ்ரீலீலா இருக்கட்டும். ஐயோ ஸ்ரீலீலா அது டோட்டலா வேற மாதிரி அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு பெயிண்டிங் மாதிரி தான் இருக்காங்க அந்த இதில் நான் பார்க்கும்போது. ஒரு ரவிவர்மாவுடைய பெயிண்டிங் மாதிரி என்ன சொல்றது, ஒரு அமைதி இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம் மேபி. எனக்கு அது மைண்ட் இது எங்கேயோ போயிட்டே இருக்கு. ஒருவேளை ஏதோ ஒரு பழைய பெயிண்டிங்ல இருந்து எடுத்த ஒரு இன்ஸ்பிரேஷன்ன்றதெல்லாம் தெரியல. பட் ஆனா எனக்கு பேருமே இருக்கட்டும், ரத்னமாலா ரத்னமாலா பாரு, அந்த பேருமே பயங்கர பெயிண்டிங்கான ஒரு பேர். என்னடா பயங்கரமா பேசுறியாடா, ஓகே. சோ யா, சுதா கொங்கரா வந்து at the end of the day ஒரு பயங்கரமான ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு டைரக்டர். கண்டிப்பா அவங்க அதான் என்ன சொல்றது, கடைசி 10 வருஷத்துல 3 படமும் இன்னும் சம்திங் தான் எடுத்திருக்காங்க. நம்ம எல்லாமே ஒரு புரட்சியான ஒரு படமும் கூட, எல்லாமே ஒரு லேண்ட்மார்க் ஆகுது. இப்போ சூரரை போட்டுலாம் அத்தனை நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்கு. சூரரை போட்டு வேற லாங்குவேஜ்ல ரீமேக் பண்றாங்க, வரும்போதே பைலிங்குவலா வருது. அது பேர் என்ன, இறுதி சுற்று ரெண்டு ஹிந்திலையும் வருது, இதுலயும் வருது, ஹிந்திலையும் வருது, தமிழ்லயும் வருது. குரு வந்து ரீமேக்கா பண்றாங்க தெலுங்குல மறுபடியும் ரீமேக் பண்றாங்க, அதையும் அவங்க டைரக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சர்ஃபிரா அப்படின்னு சொல்லிட்டு அது ரீமேக்கா இருக்கட்டும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பறந்துபட்ட அத்தனை பேர் மனதிலையும் இடம் பிடிக்கிற ஒரு டைரக்டரா சுதா கொங்கரா இருக்கிறாங்க. அண்ட் பாப்போம் நெக்ஸ்ட் தீ பரவட்டும். எஸ் லெட்ஸ் கோ. எஸ், தீ பரவட்டும். பராசக்தி எந்த மாதிரியான ஒரு தீயை பற்ற வைக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்பேன். அண்ட் சுதா கொங்கரா பற்றிய உங்களோட கருத்தும், அவங்க இயக்குன படங்கள்ல உங்களோட ஃபேவரட் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பாய். சூரரை போட்டு ரீரிலீஸ் பண்ணுங்க. எஸ், ஆமா, அதை ரீரிலீஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.